வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஜானகி அம்மாவை புவனேஸ்வரிக்கு எதிராக நிற்க வைக்கிறாங்க நம்ம ரகுராம். அவங்க தமிழரசியை நிற்க வச்சுறாங்க. ஆனால் தமிழரசியை புவனேஸ்வரி பணம் கொடுத்து மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பணத்தை வாங்காத நம்ம தமிழரசியை ரவுடிகளை விட்டு அடித்து நுரைக்கிறாங்க புவனேஸ்வரி. எங்கள் பொண்ணோட உயிர் தான் முக்கியம், ஆனால் எங்கள் பொண்ணு இனி எலெக்ஷனில் நிற்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல தமிழரசியோட அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லை, புவனேஸ்வரிக்கு எதிராக நிற்கணும்னா அது என் மனைவி ஜானகியால் தான் முடியும் அப்படின்னு நம்ம ரகுராம் ஜானகியை நிற்க வைக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டியாவது அன்ன போஸ்ட்ல இருந்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன், எனக்கு எதிராக இந்த ரகுராம் அவனோட மனைவியை இறக்குறானா அப்படின்னு கடுமையான கோபத்தில் நம்ம தனாவை கடத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம புவனேஸ்வரி ரகுராம. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம ரகுராம் தனாவோட ஃப்ரெண்டு தமிழரசி நிற்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்தா இங்கே புவனேஸ்வரி அறிகிறாங்க. தனாவோட ஃப்ரெண்டு நிற்கிறா, அவளை நிற்க விடாமல் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுர்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம தனாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பாரு, பணத்துக்காக நீ வாங்கிக்கிட்டு நிற்காமல் இருக்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சோசியல் சமூக சேவை செய்யக்கூடிய ஆர்வம் எனக்கு அதிகம். நான் சமூக சேவைக்காக தான் படிச்சிருக்கவும் செய்வேன். அப்படி இருக்க நேரம் நான் மக்களுக்கு நல்லது செய்ய நான் நினைச்சது இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒதுங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பணம் தேவையில்லை, நான் மக்களுக்கு நன்மை செய்வேன். என்ன நினச்சிட்டு டி, நான் இந்த தடவையாவது அன்ன போஸ்ட்டில் நின்று நான் ஜெயிக்கணும். எனக்கு என்னை எதிர்த்து யாருமே களம் இறங்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நீ நிற்பியா, நீ நிற்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணோட உயிரை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லாங்க. எங்கள் பொண்ணுக்கு என்ன, எங்கள் பொண்ணு நல்லா தானே இருக்கா, அவளுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் போங்க, பணம் தேவை கிடையாது அப்படின்னு நம்ம புவனேஸ்வரியை ஓரங்கட்டுறாங்க. நம்ம தமிழரசியோட அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் இருக்காங்க. புவனேஸ்வரி என்னையே இந்த தனாவோட ஃப்ரெண்டு தூக்கி வாரி போடுறது மாதிரி பேசிட்டு அவளை விடக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த தமிழரசி எனக்கு எதிராக நிற்க போகிறா, அவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டி வீடு இறங்கி அடிக்க ரவுடிகளை செட் பண்ணி அடின்னு அடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம், என் பொண்ணு இந்த எலெக்ஷனில் நிற்க போகிற இல்லை, சமூக சேவை செய்யணும்னு என் பொண்ணுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் அது புவனேஸ்வரி மாதிரி பட்ட ஆளால் என் பொண்ணுக்கு உள்ள ஆர்வத்தை நாங்களே வேண்டானி ஒதுக்குறோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல ஓரங்கட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம் ஃபேமிலிக்கு இந்த தகவல் தெரியுது. அந்த பதவியில் தமிழரசி நிற்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இதுக்கு எல்லாமே காரணம் வேறு யாரும் இல்லை, புவனேஸ்வரி தான். படத்தை கொண்டு விலைக்கு வாங்கிடலான்னு பார்த்தா அதுக்கு முடியாதனால ஆளை வச்சு ரவுடியை வச்சு அடித்து தீர்த்துக்கிட்டே முடிவு பண்ணிட்டா. ஒரு வழியாக அவங்க இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. இப்படிப்பட்ட நாட்டுக்கு வீட்டுக்கு உதவாத்த ஜென்மத்தால் இந்த நாடே இனி சீரழியும் போல் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட புவனேஸ்வரி பட்டப்பட்ட அடாவடியான ஆட்கள் கண்டிப்பாக பதவிக்கு வரக்கூடாது, வந்தால் அவங்களால ஆபத்து அப்படின்னு நம்ம ரகுராம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவளை எதிர்க்க தகுதியான ஆள் ஒரே ஆள் நம்ம ஜானகி தான் அப்படின்னு ரகுராம் முடிவெடுக்கிறாங்க. ஜானகியை எப்படியாவது நம்ம நிற்க வைக்கணும் இந்த எலெக்ஷனில். கண்டிப்பாக என் மனைவி ஜானகி ஜெயிப்பா, புவனேஸ்வரிக்கு எதிராட்டு நின்று ஜெயிப்பா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிடலாம், அவளை அடித்து ஒரு வழியாக பண்ணி நம்ம அந்த எலெக்ஷனில் நம்ம மட்டும் நின்று பதவியை சுருட்டிடலாம் அப்படின்னு நினச்சா இப்போ ரகுராம் அவரோட மனைவி ஜானகியை நிற்க வைக்கிறான். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதுக்கு இல்லை. நம்ம ரகுராமை மிரட்டணும்னா ஒரே வழி, ரகுராமோட பொண்ணு தனாவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தனாவை கடத்திறாங்க நம்ம புவனேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம் அரண்டு போகிறாங்க. என்னடா கூத்தா இருக்குது, என் பொண்ணையே காணலியா, அதுக்கு புவனேஸ்வரியாக தான் காரணம் இருக்க. என்ன ஏற்கனவே தனாவோட ஃப்ரெண்டு எலெக்ஷனில் நிற்கானி அவளை ஒரு வழி பண்ணி இல்லாமாக்குனா இப்போ ஜானகி நிற்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் இந்த வேலைப்பாடெல்லாம் புவனேஸ்வரி பார்த்துருக்கா அப்படின்னு கோபத்தோட கொந்தளிக்க
யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகி அம்மா கிட்ட அப்படியே வந்து நிற்கிறாங்கங்க நம்ம ரகுராம். இந்த பாரு ஜானகி, நீ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நின்னாகணும். உன் பொண்ணையே அவள் கடத்தியிருக்கானா நம்ம மேலே கை வச்சதுக்கு சமம். அவளுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும். இந்த புவனேஸ்வரி மாதிரி தலக்கணம் பிடிச்ச அடாவடியான ஆட்கள் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. நின்று அவங்க ஒன்றுமே வந்து ஜெயிக்கக்கூடாது. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ தில்லாலங்கடி வேலையை பார்க்க புவனேஸ்வரி பதவியில் வந்துட்டா அவள் என்ன வேலையெல்லாம் பார்ப்பா. நிச்சயமாக வந்து நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. பெரியப்பா இப்போ தனா எங்கே இருக்கான்னு தெரியலை. தனாவை வந்து காப்பாற்றணும். அதுக்கெல்லாம் நான் புவனேஸ்வரி பசுபதியை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு கட்டகம்பை தூக்கிக்கிட்டு நம்ம ரகுராம் வந்து அப்படி வந்து களம் இறங்குறாங்க. இவர் இந்த கோபத்தில் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை மாயா. இப்போ என்ன தான் நடக்க போவோம் அப்படின்னு வந்து சொன்னேன். பயப்படாதுங்க பெரியம்மா. புவனேஸ்வரி பட்ட ஆட்களுக்கு நம்ம பெரியப்பாவோட இப்போ செய்யக்கூடிய செயல் தான் வந்து ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கும். நம்மளை மாதிரி சாதா இருந்தால் இந்த புவனேஸ்வரி நம்மளை மேலே ஏறி மேஞ்சிக்கிட்டு போயிட்டே இருப்பா. விடக்கூடாது. நம்ம தனா மேலேயே கை வச்சுட்டா அவளோட செல்வாக்கை விட நம்ம ரகுராம் பெரியப்பா வந்து கண்டிப்பாக காட்டிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. இவர் இந்த கோபத்தில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை மாயா அப்படின்னு வந்து சொல்கிறேன். பின்ன பெரியப்பாவோட பொண்ணு தனா. இப்போ கொஞ்சமாட்ட பெரியப்பாவுக்கு தனா மேலே கோபம் இருக்கும். அதுக்காக தன்னோட பொண்ணை வந்து புவனேஸ்வரி மாதிரிப்பட்ட ஆட்கள் கடத்தி வச்சிருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா பெரியம்மா? நீங்கள் வந்து கவலைப்படாதுங்க. தனாவோட பெரியப்பா மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கட்டகம்பை தூக்கிட்டு நேராக வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதியும் புவனேஸ்வரியும் ஜாலியாக ரகுராமினி என்ன முழிக்க போகிறானோ. கண்டிப்பாக வந்து ஜானகி பதவியில் நின்னாலும் அவனுக்கு வந்து நிம்மதி இருக்காது. தனாவை காணலை அப்படின்னு வந்து அவன் அலைவான். அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கட்டகம்போடி நம்ம ரகுராம் போய் கண்ணு முன்னாடி போய் நிற்கிறத பார்த்து அப்படியே சாக்காவி நிற்கிறாங்க புவனேஸ்வரி. அடடா இவன் எப்படி இங்கே வந்தான் அண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போனா நம்ம பசுபதிக்கு தலையில் ஒன்று அடிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலையை பார்க்குறிய ஒரு பொம்பளை பிள்ளையே கடத்தி வச்சிருக்க அறிவில் யாரடா நான் கடத்தி வச்சேன்? என் பொண்ணு தனாவை அது உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். அவள் யார் கூட எங்கே போனாலோ அதுக்கு எனக்கிட்ட வந்து நான் தான் பழினி வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடாவடியாக வந்து நம்ம புவனேஸ்வரிக்கு கொண்ட முடிய திருவி போடுறாங்க நம்ம ரகுராம். அதோட பார்த்தா சாக்காவி நிற்கிறாங்க புவனேஸ்வரி. என்னை விட்டுரு ரகுராம், நான் வந்து தனாவை எங்கே வச்சுருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடின்னு அடித்து ஒரு வழியாக நம்ம தனாவை மீட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணே, நம்ம என்ன செக்கு வச்சாலும் இந்த ரகுராம் வந்து தட்டி தள்ளிட்டான், நம்மளை இந்த கதிக்கு பண்ணிட்டானேனே அப்படின்னு வந்து கோவத்தோட இந்த ரகுராமை பார்க்க நேரம் என் வயிறு எரியுதுனே. நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை எல்லாம் இவன் ஜானகிக்கு கொடுத்துட்டான். இப்போ கூட எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க ஜானகி வைக்கணும்னு பார்க்குறான். அவன் எனக்காக எதுவுமே வந்து யோசிக்கலை. எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையெல்லாம் அவள் பறிச்சிட்டானே அப்படின்னு வந்து கோவத்தோட கொந்தளிப்போடு நிற்கிறாங்கங்க நம்ம ரகுராமோடு பார்த்துக்கிட்டு நம்ம வணக்கம்.